இன்னைக்கு சென்னை ஆய்கர் போன வேலை வாய்ப்பு சொல்லுங்க. ஆர்பர்ல நான் கேட்கிறேன், என்எல்சில கேட்கிறேன், வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை கேட்கிறேன், சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல கேட்கிறேன், இன்னைக்கு திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் தமிழர் அல்லாத ஒரே குறிப்பிட்ட தாய்மொழி இந்தியை கொண்டவன் இங்க இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளிலே 90% அந்தந்த மாநில மக்களுக்கே கூட. மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக ஜெயிலுக்கு போகணும், மக்களுக்காக காவல்துறை தடியடியை எதிர்கொள்ளணும். அது எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். நேரா சேஞ்ச் ஆச்சு. இங்கே தமிழ்நாட்டில் 196 அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அரசியல் இயக்கங்களால் தேர்தல் காலங்களில் பல்வேறு பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்கின்றன அல்லது தன்னுடைய ஆதரவு கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். ஆனால் எந்த கட்சிகளிலெல்லாம் சென்று சேர்ந்தால், இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தால் அவர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பலன் கிடைக்கும், அல்லது இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார் ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், அல்லது ஆளப்போகிறேன் என்று சொல்லுகின்ற எடப்பாடியோடு சேர்ந்தால் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் வளர்ந்து வருகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இஷாத் அலியினுடைய 100க்கு மேற்பட்ட நண்பர்கள் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது ஓட்டு அரசியலில், தேர்தல் அரசியலில், பதவி அரசியலை மட்டுமே குறிவைத்து பயணிக்கிற அரசியல் கட்சி அல்ல. உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக வெகுமக்களை அணிதிரட்டி போராடுகிற ஒரு மக்கள் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதனால்தான் இங்கே அருமை சகோதரர் இஷாத் அலி அவரோடு இங்கு நூற்றுக்கணக்கான உறவுகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குடியாத்த நகரத்தின் வீதிகளிலே நூற்றுக்கணக்கிலே ஆங்காங்கு நின்று என்ன பேசுகிறார் வேல்முருகன் என்று கேட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளே, ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைய வேண்டும்? என்ன கருத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்வைக்கிறது? எதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே மாறுமுத்து பல்வேறு அடுக்கடுக்கான பல்வேறு செய்திகளை எனக்கு முன்னால் பேசினார்கள். என்னை பொறுத்தவரையில் முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இது எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காகவோ மதத்திற்காகவோ இந்த இயக்கம் நடைபெறவில்லை. தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஒரு குடையங்கி அணிதிரட்டி தமிழ் சமூகத்தில் மறுக்கப்படுகின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைகளுக்காக போராடுவதற்கென்று தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் பேரியக்கமாகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது. எங்கள் அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியல் என்பது எங்களுக்கு ஒரு 10% பங்களிப்பு தான். மீதம் 90% இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் சமூகத்துடைய பிரச்சனைகளுக்காக வெகுமக்களை அணிதிரட்டி போராடி இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதும் இழந்த உரிமைகளை மீட்பதற்கும் போராடுவது ஒன்றே இலக்காக வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த 14 ஆண்டுகளமாக வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு வீரநடை போட்டு வருகிறது. எனக்கு தெரிந்து நான் நிறுவிய கட்சி என்பதற்காக சொல்லவில்லை. இங்கே நேர்மை பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள், ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள், உளவுத்துறை நண்பர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து 14 ஆண்டுகளமாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நூற்றுக்கணக்கில் தொடங்கி ஆயிரக்கணக்கிலே தினந்தோறும் கட்சி இணைந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் போர் இயக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருந்து வருகிறது என்று சொன்னால் மக்கள் இன்றைக்கு கூர்ந்து கவனிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இஷாத் அலியோடு நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய உறவுகளும் ஏனைய உறவுகளும் இங்கே இணைகிறார்கள் என்று சொன்னால் இது எந்த ஒரு மதத்திற்கும் எதிரான கட்சி அல்ல, எந்த ஒரு சாதிக்கும் எதிரான கட்சி அல்ல. தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், அது என்ன தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை? ஆம், இன்னைக்கு இந்த வேலூர் மாவட்டத்தில் இங்க இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல தமிழர்கள் எத்தனை பேர் வேலையில் இருக்கான்னு ஒரு ஆய்வு பண்ணுங்க. அப்படி ஆய்வு பண்ணுகின்ற போது இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களில் என் தமிழ் சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமியர், கிறிஸ்துவனாயிரு, நீ இந்துவாயிரு, எந்த மதத்தை சேர்ந்தவனாக இரு, நீ எந்த சாதியை சேர்ந்தவனாக இரு, நீ எந்த அரசியல் கட்சியின் உறுப்பினராக இரு, ஆனால் உன்னுடைய கல்விக்கு ஏற்றவாறு இந்த மண்ணின் பூயகுடி மக்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமையை ஒன்றிய அரசு நமக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நீங்கள் சீர்தூக்கி பாருங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கிற ஆயக்கர் பவன் என்று சொல்லக்கூடிய வருமான வரித்துறை அலுவலகம் ஒரு 3000 பேரை பணிக்கு இருக்கிறான் அப்படின்னா இந்த 3000 பேர்ல ஒருவன் கூட தமிழன் இல்ல. அதுல 2வது அதிர்ச்சியான செய்தி, சவுத் இந்தியனே இல்ல, தென்னிந்தியர்களே இல்ல.
தமிழர் இல்ல, மலையாளி இல்ல, கன்னடர்கள் இல்ல, தெலுங்கர்கள் இல்ல. அப்ப யார் இருக்கா? இந்திய தாய்மொழியாக கொண்ட பீகாரிகள் இருக்கிறான், உத்தரப்பிரதேசிகள் இருக்கிறான், அல்லது மார்வாடி, சேட்டு, குஜராத்திகள் இருக்கிறான். ஆனால் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்கிற ஏனைய மக்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அது வழங்கப்படவில்லை. இதை குறித்து இந்த நாட்டில் இருக்கிற 196 அரசியல் கட்சிகள் கவலைப்படுகிறதோ இல்லையோ, தமிழக வாழ்வுரிமை கட்சி கவலைப்படுகிறது. காரணம், என் தமிழ் சமூகத்தின் வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுகிறது. அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த கேட்டை இழுத்து பூட்டி, ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள், நீ என்ன கல்வி தகுதி கேட்கிற? நீ அக்கௌண்ட்ஸ் படிக்கணும்னு கேட்டிருக்கியா? கூட நான் ஆள தரேன். நீ என்ன டிகிரி கேட்கறியா? நான் ஆள தரேன். MBA கேட்கறியா? நான் ஆள தரேன். BPA கேட்கறியா? நான் ஆள தரேன். BSc கேட்கறியா? நான் ஆள தரேன். இல்ல BE வேணுமா? நான் ஆள தரேன். இங்கே இந்தியாவிற்கே, தெற்காசியாவிற்கே கல்விக்கு வழிகாட்டியாக இருக்கிற தமிழ்நாட்டில் இங்கு அமர்ந்திருக்கிற, இங்கே தெருவீதிகளில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஆயிரக்கணக்கான தமிழ் சமூகத்தின் என் உறவுகள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் இந்த மண்ணில் எல்லா தகுதியோடு இருக்கிறான். ஆனா நமக்கு வேலை கிடையாது. அந்த வேலையை கொடுடா அப்படின்னு சொல்றோம். அதுல எப்படி சொல்றான்? தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்ல, இந்திய முழுக்க ஒன்றிய அரசு நரேந்திர மோடி கிட்ட சொல்ற, மோடி மஸ்தான் அவர்களே, இந்திய நாட்டினுடைய ஒன்றிய அரசு பதவிகளிலே இந்திய நாட்டில் இருக்கிற ஏனைய மாநிலங்களிலும் இருக்கிற அந்தந்த மாநில இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் அந்தந்த மாநிலத்துடைய மண்ணின் மைந்தர்களுக்கு 90% வேலை கொடுன்ற. ஆனா மோடி 14 ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 என்ன செய்யறாரு? தமிழ்நாட்டில் பூரா பீகாரியா இறக்குறார், உத்தரப்பிரதேசியா இறக்குறார், குஜராத்தியா இறக்குறார். நான் என்ன சொல்றது? தமிழர் வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன சொல்கிறது? இங்க இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளிலே 90% அந்தந்த மாநில மக்களுக்கே கொடு. உத்தரப்பிரதேச வேலையை உத்தரப்பிரதேசத்துக்கு கொடு, பீகார் வேலையை பீகாருக்கு கொடு, டெல்லி வேலையை டெல்லிக்கு கொடு, தமிழ்நாட்டு வேலையை தமிழுக்கு கொடு, கர்நாடக வேலையை கர்நாடக கொடு, ஆந்திரா வேலையை ஆந்திராவுக்கு கொடு, கேரளா வேலையை கேரளாவுக்கு கொடு என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்தியாவில். அப்பதான் பிரச்சனை வராது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மார்வாடி, சேட்டு, குஜராத்தின்ற சாதாரண இந்த மாதிரி ஒரு பெட்டி கடை வாடகை எடுப்பாரு. அதுல வந்து கடையில உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு அடகு வியாபாரம் பண்றோம் பாரு. அப்புறம் அந்த கடையை லீஸுக்கு எடுப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடையை வாங்குவாரு. அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ வாங்குவாரு. அப்புறம் அந்த தெருவே வாங்குவாரு. அப்புறம் ஊரே அவருக்கு சொந்தம். இங்கு ஜெயின்களுக்கு மட்டும்தான் வீடு, இது தனி கம்யூனிட்டி வீடு, கம்யூனிட்டி கேட்டுன்னு ஒண்ணு போடுவான். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வுரிமை எப்படி பறிக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு வணிகத்திலிருந்து, அரசு வேலை வாய்ப்பிலிருந்து, தொழில் முதலீடு இருந்து அத்தனையும் தமிழர் அல்லாதவர் கைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாணியம்பாடி, குடியாத்தம், ஆம்பூர் இந்த பகுதியில் இருந்த இஸ்லாமியில் கிட்ட இருந்த வணிகம் இன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்தது திரும்ப நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு சென்னையில காசிச்செட்டி ஸ்ட்ரீட்ல பிராட்வே பகுதியில் இருந்த இரும்பு ஹோல்சேல் வணிகம் நம்முடைய தமிழ் இஸ்லாமிய சகோதரர்கள் கையில் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கா? இன்னைக்கு சென்னை ஆய்கர் போர்ல வேலை வாய்ப்பு சொல்லுங்க. ஆர்பர்ல நான் கேட்கிறேன், NLCல கேட்கிறேன், வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை கேட்கிறேன், சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல கேட்கிறேன், இன்னைக்கு திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் இன்றைக்கு 190% தமிழர் அல்லாத ஒரே குறிப்பிட்ட தாய்மொழி இந்தியை கொண்டவன் பேசுகிறானே, அவனை மட்டும் கொண்டு வேலைக்கு வைத்து தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு உரிமையை பறிக்கின்ற, மோசடி செய்கின்ற, மோசடி நரேந்திர மோடியை எச்சரிக்கிற ஒரே அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன் இஷாத் அலி தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்வு செய்ய வேண்டும்? ஏன் அருமை தம்பி குமார் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தேர்வு செய்ய வேண்டும்? அருமை தம்பி காஞ்சிபுரம் நரேஷ் ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியும் ஓட்டு எப்படியாச்சும் வாங்கணும், எப்படியாச்சும் கவுன்சிலர் ஆகணும், MLA ஆகணும், MP ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும். சினிமாக்காரர் வந்து எல்லாருக்கும் ஒரு கனவு, நேரா முதலமைச்சர் சீட்ல உட்காரணும், மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக ஜெயிலுக்கு போகணும், மக்களுக்காக காவல்துறை தடியடியை எதிர்கொள்ளணும். அது எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், நேரா சேஞ்ச் ஆட்சி கோட்டையில தான் உட்காரணும் அப்படி என்று சொல்லி அரசியலுக்கு வருகின்ற அரசியல் கட்சிகள் மத்தியில் இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக 14 ஆண்டு காலம் சமரசமற்று போராடுகிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழக வேலை தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கே வேண்டும்.